கர்த்தருடைய பஸ்கா. அதிகாரம் 12. கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டுத் தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமற் போனால், அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்திலுள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதும் உள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறியாடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையில் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியில அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியினால் சுட்டிருப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்துக் கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்திலுள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராய் இருக்கிறவைகளையெல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுவதான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில்தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவான். முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேலையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. இந்த நாளில்தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். முதலாம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். 7 நாளளவும் உங்கள் வீடுகளில் புளித்தமா காணப்படலாகாது. எவனாகிலும் புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசியானாலும் சுதேசியானாலும் அந்த ஆத்துமா இஸ்ரவேல் சபையில் இராமல் அறுப்புண்டு போவான். புளிப்பிடப்பட்ட யாவொன்றையும் நீங்கள் புசிக்க வேண்டாம். உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள் என்று சொல் என்றார். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பஸ்காவை பற்றிய நியமத்தை கொடுக்கிறார். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரருக்கு இதுவரையிலும் வருஷத்தின் முதலாவது மாதம் செப்டம்பர் மாதத்தின் நடுவில் வரும். கர்த்தர் முதலாவது மாதத்தை மாற்றுகிறார். இனிமேல் அவர்களுடைய வருஷத்தின் முதலாவது மாதம்
மார்ச் மாதத்தின் நடுவில் வரும். நாம் ஒவ்வொரு வருஷத்தின் முதல் மாதத்தையும் கர்த்தரோடு ஆரம்பம் பண்ண வேண்டும். நம்முடைய ஜீவியம் கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்கும்போது வருஷத்தின் முதலாம் மாதத்தையும் கர்த்தரோடு ஆரம்பிப்பது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். இஸ்ரவேல் புத்திரருக்கு வருஷத்தின் முதலாம் மாதம் வசந்த காலமாய் இருக்கிறது. மரங்களிலும் தாவரங்களிலும் புதிய இலைகள் துளிர்க்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு கர்த்தருடைய புதிய கிருபை கிடைத்திருக்கிறது. அவர்களுடைய புது வாழ்வு இப்போது ஆரம்பமாகிறது. மோசே கர்த்தருடைய கட்டளையின் பிரகாரமாக எகிப்து தேசத்தின் மீது 10 வாதைகளை வரப்பண்ணுகிறார். ஒவ்வொரு வாதை வரும்போதும் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்டு போகும் நாள் சமீபமாய் வருகிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் எகிப்து தேசத்திலே 430 வருஷங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்கள் இப்போது திடீரென்று விடுவிக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு தங்களுடைய உடைமைகளை எல்லாம் சேகரித்து எடுத்துக்கொண்டு போக போதுமான கால அவகாசம் கொடுக்கப்படவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் அவசரமாக எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு போகிறார்கள். தங்கள் தேசத்தை விட்டு சீக்கிரத்தில் புறப்பட்டு போகுமாறு எகிப்தியர்களும் இஸ்ரவேல் புத்திரரை துரிதப்படுத்துகிறார்கள். தங்களுக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்னும் நம்பிக்கை கூட இஸ்ரவேல் புத்திரருடைய மனதில் இதுவரையிலும் ஏற்படவில்லை. இப்போது இஸ்ரவேல் புத்திரர் விடுவிக்கப்படுவது அவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரருக்கு அவர்களுடைய சுய பலத்தினாலோ அல்லது சுய பராக்கிரமத்தினாலோ எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை கிடைக்கவில்லை. கர்த்தருடைய பலத்த புயத்தினால் அவர்களுக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. ஆகையினால் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு போகும் முன்பாக கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிற பஸ்காவை பயபக்தியோடு ஆசரிக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்டு போவதற்கு கர்த்தர் ஒரு இரவு வேளையை நியமித்திருக்கிறார். அந்த இரவு வேளையில் தானே இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு போக வேண்டும். அந்த நாளிலே அவர்கள் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். இஸ்ரவேல் சபையார் யாவரும் பஸ்காவை எவ்வாறு ஆசரிக்க வேண்டும் என்றும் கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். கர்த்தர் இந்த கட்டளையை மோசே, ஆரோன் ஆகியோர் மூலமாக இஸ்ரவேல் சபையார் யாவருக்கும் சொல்லுகிறார். பஸ்காவை ஆசரிக்க வேண்டிய விதமாவது, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இரக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். பஸ்கா ஆட்டுக்குட்டியை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடிக்க வேண்டும். பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிப்பதற்கு 4 நாட்களுக்கு முன்பாகவே அந்த ஆட்டுக்குட்டியை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை 10ஆம் தேதியிலே தெரிந்து கொண்டு அதை 14ஆம் தேதி சாயங்காலத்திலே அடிக்க வேண்டும். பஸ்கா கர்த்தருடைய நியமம். கர்த்தர் தங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளை நினைவு கூறும் வண்ணமாக இஸ்ரவேல் புத்திரர் பஸ்காவை ஆசரித்து கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள். பஸ்காவை எவ்வாறு ஆசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறாரோ அதன் பிரகாரமாகவே அவர்கள் பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். கர்த்தர் எகிப்து தேசத்தின் மீது வாதைகளை வரப்பண்ணுகிறார். அந்த வாதைகள் இஸ்ரவேல் புத்திரர் மீது வரவில்லை. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை வாதைகளுக்கு தப்புவிக்க பண்ணுகிறார். எகிப்தியர் மீது வந்த வாதை இஸ்ரவேல் புத்திரர் மீது வராமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. கர்த்தர் தங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் இஸ்ரவேல் புத்திரர் நினைவு கூர்ந்து பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் 14ஆம் தேதி சாயங்காலத்திலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் பஸ்கா ஆட்டுக்குட்டியை எவ்வாறு புசிக்க வேண்டும் என்றும் கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும்
உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. இஸ்ரவேல் புத்திரர் அன்று ராத்திரியிலே பஸ்கா ஆட்டுக்குட்டி முழுவதையும் புசித்து விட வேண்டும். அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டெரிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு அன்றன்றுள்ள அப்பத்தை கொடுத்து நம்மை போஷிக்கிறார். நாம் நாளைய தினத்து போஜனத்திற்காக கவலைப்பட வேண்டியதில்லை. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பை உணர வேண்டும். ஆகையினால் அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்கக்கூடாது. கர்த்தரே இஸ்ரவேல் புத்திரரை வழிநடத்துகிறார். தங்களை வழிநடத்துகிற கர்த்தர் தங்களை போஷிப்பார் என்று இஸ்ரவேல் புத்திரர் நம்ப வேண்டும். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க வேண்டும். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு போகும் நாளை மறவாமல் நினைவு கூற வேண்டும். அவர்களுடைய பின் சந்ததியாரும் பஸ்கா பண்டிகையை தங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் பஸ்கா பண்டிகையை எவ்வாறு ஆசரிக்க வேண்டும் என்றும் கர்த்தர் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அதன் விவரம் வருமாறு: அந்த நாள் அவர்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க வேண்டும். அவர்கள் அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிக்க வேண்டும். அதை தங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க வேண்டும். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க வேண்டும். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை தங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலரில் இருந்து அற்புண்டு போவான். முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேலையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். இஸ்ரவேல் புத்திரர் புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். இந்த நாளில்தான் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரின் சேனைகளை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க வேண்டும். முதலாம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். 7 நாள் அளவும் தங்கள் வீடுகளில் புளித்தமா காணப்படலாகாது. எவனாகிலும் புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசியானாலும் சுதேசியானாலும் அந்த ஆத்துமா இஸ்ரவேல் சபையில் இராமல் அறுப்புண்டு போவான். புளிப்பிடப்பட்ட யாதொன்றையும் அவர்கள் புசிக்க கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் பஸ்கா பண்டிகையை 7 நாட்களுக்கு ஆசரிக்க வேண்டும். இந்த 7 நாட்களிலும் அவர்கள் புளிப்பில்லா அப்பத்தை மாத்திரம் புசிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்டு போன அந்த ராத்திரியிலே புளிப்பில்லா அப்பத்தை புசித்தார்கள். அந்த நாளை நினைவு கூறும் வண்ணமாக இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் ஒவ்வொரு வருஷமும் பஸ்கா பண்டிகையின் போது 7 நாட்களுக்கு புளிப்பில்லா அப்பத்தை மாத்திரம் புசிக்க வேண்டும். பஸ்கா ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. 1 கொரிந்தியர் 5:7. பஸ்காவின் போது ஆட்டுக்குட்டி அடுக்கப்படுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். யோவான் 1:29. வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தில் ஆட்டுக்குட்டியானவரை பற்றி பல வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர் சாந்த குணமுள்ள ஆட்டுக்குட்டியைப் போல இருக்கிறார். அவர் மயிர் கத்திரிக்கிறவர்களுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அமைதியாக இருக்கிறார். அவர் அடிக்கப்படும் போது தம்முடைய பாடுகளை பொறுமையாக சகித்துக் கொள்கிறார். பஸ்கா ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும்
1 வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும். ஆட்டுக்குட்டிக்கு 1 வயது என்பது அதன் ஜீவியத்தின் பிரதான பகுதி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவியத்தின் பிரதான பகுதியில் தம்மை அடிக்கப்படுவதற்கு ஒப்புக் கொடுத்தார். கிறிஸ்துவானவர் பெத்லகேமிலே சிறு பிள்ளையாக இருந்தபோது அவர் தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்கவில்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 33.5 வயதாகும் போது அவர் தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்தார். பஸ்கா ஆட்டுக்குட்டி பழுதற்றதாக இருக்க வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் பாவம் எதுவும் இல்லை. அவர் கர்த்தர். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. 1 பேதுரு 1:19. இஸ்ரவேல் புத்திரரின் வீட்டு தலைவர்கள் வருஷத்தின் 1ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை அவர்கள் அந்த மாதத்தின் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து அன்று சாயங்காலத்திலே அதை அடிக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளில் பல ஆடுகள் இருந்தாலும் பஸ்கா ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்படுவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. இது மற்ற ஆடுகளிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஆடாக இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய ஆத்தும இரட்சகராக வேறு பிரிக்கப்பட்டு விசேஷித்தவராய் இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகையின் போது கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டார். பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிற அதே நாளிலே நம்முடைய பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டது தெய்வீக சித்தமாகும். பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவதற்கு 4 நாட்களுக்கு முன்பு அது வேறு பிரிக்கப்பட்டு ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கும். கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையில் அறையப்படுவதற்கு 4 நாட்களுக்கு முன்பாக எருசலேம் நகரத்திற்குள் பிரவேசித்தார். அந்த நாளிலே தானே யூதர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை வேறு பிரிப்பது வழக்கம். பஸ்கா ஆட்டுக்குட்டி சாயங்காலத்திலே அடிக்கப்படும். அன்று ராத்திரியிலே ஆட்டுக்குட்டியின் மாம்சம் நெருப்பினால் சுடப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனுபவித்த மகா வேதனைகளுக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மாம்சம் நெருப்பினால் சுடப்படுவது அடையாளமாயிருக்கிறது. கிறிஸ்துவானவர் மரண பரியந்தம் வேதனைகளை அனுபவித்தார். அவர் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்தார். இஸ்ரவேல் சபையார் யாவரும் பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்க வேண்டும். யூதர்கள் எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தின் கடைசி காலத்திலே யூதர்களுடைய கையினால் பாடுகளை அனுபவித்தார். பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகந்தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதாய் இருக்குமே. அப்படி அல்ல. அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். எபிரேயர் 9:25-26. ஜனங்கள் எல்லோரும் அதை கேட்டு இவனை அகற்றும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். லூக்கா 23:18. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் விசுவாசிகளாகிய நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது. இஸ்ரவேல் சபையார் யாவரும் பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் விசுவாசிகளாகிய நாமே ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிறோம். நம்முடைய நன்மைக்காக கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தார். பஸ்கா ஆட்டுக்குட்டியில் ஒரு எலும்பையும் முறிக்கப்படாது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிக்கும்போது அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படவில்லை. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. யோவான் 19:33. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. யோவான் 19:36. எலும்பு பலத்திற்கும் வல்லமைக்கும் அடையாளம். இயேசு கிறிஸ்துவின் எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படவில்லை என்பது அவருடைய வல்லமை முறிந்து போகவில்லை அல்லது குறைந்து போகவில்லை என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளிக்கப்பட வேண்டும். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தெளிக்கப்படுவது மிகவும் விசேஷமான ஒரு சம்பவமாகும்.
பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்கும்போது அதன் இரத்தம் சிந்தப்படும். ஆட்டுக்குட்டியின் இரத்தம் சிந்தப்பட்டால் மாத்திரம் போதாது, அந்த இரத்தம் தெளிக்கப்படவும் வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால் உண்டாகும் நன்மைகள் நம்முடைய ஆத்துமாக்களுக்கும் கிடைக்க வேண்டும். நாம் விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்படும். அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். ரோமர் 5:11. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை ஈசோப் கொழுந்துகளின் கொத்தை எடுத்து அதை அந்த இரத்தத்தில் தோய்த்து வாசல் நிலைக்கால்களின் மேல் சட்டத்தில், வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளிக்க வேண்டும். ஈசோப் கொழுந்துகளின் கொத்தை கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதை தெளிக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் ஈசோப் கொழுந்துகளின் கொத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. கொத்தை கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்ப்பது போல நம்முடைய விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தங்களில் தோய்த்து அவற்றை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளிக்கப்பட வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவில் வைத்திருக்கும் விசுவாசத்தை வெளிப்படையாக சாட்சியாய் அறிவிப்பதற்கு இந்த சம்பவம் அடையாளமாய் இருக்கிறது. நாம் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறோம் என்பதற்கு இது அடையாளமாகும். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் நிலைக்கால்களிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளிக்கப்படுகிறது. அந்த இரத்தம் வீட்டு வாசற்படியின் மேல் தெளிக்கப்படவில்லை. வாசற்படியின் மீது கால் பதித்து நடக்கிறோம். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் உடன்படிக்கையின் இரத்தமாக இருப்பதினால் அந்த இரத்தத்தை நாம் காலில் போட்டு மிதித்து விடக்கூடாது. இதற்கு அடையாளமாக பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் வாசல்படியின் மீது தெளிக்கப்படுவதில்லை. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தமென்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். எபிரேயர் 10:29. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் நிலைக்கால்களிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளிக்கப்படுகிறது. இது இஸ்ரவேல் புத்திரருக்கு பாதுகாப்பை தருகிறது. சங்கார தூதன் எகிப்து தேசத்தில் உள்ள தலைச்சின் பிள்ளைகளை அதம் பண்ணும்போது எந்த வீட்டின் நிலைக்கால்களிலும் நிலையின் மேல் சட்டத்திலும் இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இரத்தத்தை பார்த்து சங்கார தூதன் அந்த வீட்டில் உள்ளவர்களை அழிக்காமல் கடந்து போவார். அந்த ராத்திரியில நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளையெல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அழிக்கும் வாதை இஸ்ரவேல் புத்திரருக்கு வராதிருக்கும் என்பதற்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அடையாளம். எங்கே இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே சங்கார தூதனுக்கு அழிக்கும் வேலை இல்லை. பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் மாம்சத்தை புசிக்க வேண்டும். ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை புசிப்பது என்பது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் செய்ய வேண்டிய சுவிசேஷ ஊழியத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. பஸ்கா ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்பட வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி வீட்டில் அழகுக்காக கட்டி வைக்கப்படும் ஆடு அல்ல, அல்லது நாம் பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதற்காக பஸ்கா ஆட்டுக்குட்டி தெரிந்து கொள்ளப்படவில்லை. அது அடிக்கப்படுவதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தால் மாத்திரம் போதாது, அதில் மாம்சத்தை புசிக்கவும் வேண்டும். அப்போது ஆட்டுக்குட்டியின் மாம்சம் அதை புசிக்கிறவர்களோடு ஐக்கியமாய் இருக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தினால் நாம் கிறிஸ்துவானவரை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை புசிப்பது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாம் போஜனமாக புசிக்க வேண்டும். இதனால் நமக்கு ஆவிக்குரிய ஆகாரமும் ஆவிக்குரிய போஜனமும் ஆவிக்குரிய பலனும் கிடைக்கும். போஜனத்திலிருந்து நமது சரீரத்திற்கு பலன் கிடைப்பது போல
இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை மூலமாய் நம்முடைய ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் ஆவிக்குரிய பலன் கிடைக்கிறது. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது என்று சொன்னார். யோவான் 6:53 முதல் 55 வரை. இஸ்ரவேல் புத்திரர் பஸ்கா ஆட்டுக்குட்டியில் உள்ள யாவையும் ஏகமாய் புசிக்க வேண்டும். அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாய் வைக்கக்கூடாது. நாம் விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை போஜனமாய் புசிக்கிறோம். கிறிஸ்துவானவருடைய வார்த்தைகளை அறையும் குறையுமாக போஜனம் பண்ணக்கூடாது. அவருடைய வார்த்தைகள் அனைத்தையும் நாம் புசிக்க வேண்டும். அப்போதுதான் நமக்குள்ளே கிறிஸ்துவானவர் பூரணமாக உருவாகுவார். நாம் கிறிஸ்துவின் பூரண சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்கு பூரண பலன் உண்டாகும். நாம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை பூரணமாய் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய நுகத்தையும் ஏற்றுக்கொள்வோம். அதுபோலவே நாம் கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவையையும் ஏற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய கிரீடத்தையும் ஏற்றுக்கொள்வோம். இஸ்ரவேல் புத்திரர் பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசிக்கும் போது அதை ஏகமாய் உடனே புசிக்க வேண்டும். அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்கக்கூடாது. நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகையினால் நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராகிய ஏற்றுக்கொள்வதற்கு காலதாமதம் பண்ணாமல் இன்றைக்கே அவரை நம்முடைய ஆத்தும இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நாளைக்கு இரட்சகராக ஏற்றுக்கொள்ளலாம் என்று காலதாமதம் பண்ணக்கூடாது. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை கசப்பான கீரையோடு புசிக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலே 430 வருஷங்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். இது அவர்களுக்கு கசப்பான அனுபவம். எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் புத்திரர் அனுபவித்த அடிமைத்தனத்தின் கசப்பான அனுபவத்தை நினைவு கூறும் வண்ணமாக பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை கசப்பான கீரையோடு புசிக்க வேண்டும். நம்முடைய பாவம் நமக்கு கசப்பாய் இருக்கிறது. கசப்பான பாவத்திற்கு கசப்பான கீரை அடையாளமாய் இருக்கிறது. நம்முடைய பாவம் கசப்பாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வரும் ஆத்தும ரட்சிப்பு நமக்கு மதுரமான அனுபவத்தை கொடுக்கும். இஸ்ரவேல் புத்திரர் பஸ்காவை புசிக்கும் போது தங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் தங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் தங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு போக ஆயத்தமாய் இருக்கிறார்கள். தீவிரமாக பிரயாணம் புறப்படுகிறவர்கள் அவசரமாக போஜனம் பண்ணுவார்கள். அதுபோலவே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாண ஆயத்தத்தோடு பஸ்காவை புசிக்க வேண்டும். நாம் விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை புசிக்கும் போது பாவம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. நாம் உலக பிரகாரமான ஆசைகளையும் பாவத்தின் சிற்றின்பங்களையும் வெறுத்து ஒதுக்கிவிட வேண்டும். கிறிஸ்துவுக்காக பாவமான எல்லாவற்றையும் விட்டு விலகி வர வேண்டும். நாம் மறுபடியும் பாவத்தோடு உடன்படிக்கை செய்து அதற்கு பங்காளிகள் ஆகிவிடக்கூடாது. ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். எபிரெயர் 13:13-14. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாள் அவர்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க வேண்டும். அதை அவர்கள் கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிக்க வேண்டும். இந்த பண்டிகை புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது. கர்த்தருக்காக ஆசரிக்கப்படும் இந்த பண்டிகையை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க வேண்டும். புளிப்பில்லா அப்ப பண்டிகை நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம்,
பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். 1 கொரிந்தியர் 5:7-8. விசுவாசிகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகையினால் நாம் பரிசுத்த சந்தோஷத்தோட கர்த்தருக்கு பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். இது கர்த்தருடைய பஸ்காவாக இருக்கிறது. ஆகையினால் விசுவாசிகள் எல்லோரும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருந்து கர்த்தருக்கு பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். கர்த்தருடைய பண்டிகையை நித்திய நியமமாக ஆசரிக்க வேண்டும். கர்த்தருடைய பண்டிகை எப்போதும் தொடர்ந்து ஆசரிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பண்டிகை என்பது விசுவாசிகள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதற்கு அடையாளம். விசுவாசிகளாகிய நாம் கர்த்தருடைய பண்டிகையை தொடர்ந்து ஆசரித்து கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தம். நாம் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாய் இல்லை என்றால் அதற்கு கிறிஸ்துவானவர் காரணம் அல்ல. நாம் கர்த்தருடைய பண்டிகையை தொடர்ந்து ஆசரிக்கவில்லை என்பதே காரணம். கர்த்தருடைய பண்டிகையில் புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க வேண்டும். ஆகையினால் இது புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது. இந்த பண்டிகை நாளின் போது நம்முடைய வீடுகளில் புளித்தமாய் இருக்கக்கூடாது. அவை நம்மை விட்டு நீக்கப்பட வேண்டும். துர்க்கணம், பொல்லாப்பு, மாய்மாலம் ஆகியவையெல்லாம் புளித்த மாவுக்கு அடையாளம். கர்த்தருடைய பண்டிகையை ஆசரிக்கிறவர்கள் தங்களிடத்தில் உள்ள அசுத்தத்தை நீக்கிவிட்டு அதை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும்.